என்னாச்சுப்பா? சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்லையும் பார்த்தாச்சுப்பா. அப்பத்தான் எங்கேயுமே இல்லை. அவன் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன எதுன்னு கேள்வியாக கேட்டு கொள்றானுங்கப்பா. அப்பத்தாலாம் யாரையும் தேடி போய் பார்க்குற ஆள் இல்லைப்பா. கையில் ₹1 காசு இல்லை, நகையும் போடலை. நாம் பேசிடக்கூடாதுன்னு ஃபோனை கூட எடுக்காமல் போயிருக்காங்க. அப்பத்தான் ஏதோ நம்மக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்கப்பா. சொல்றது எதுவா இருந்தாலும் நேர்ல சொல்லலாம்ல. இப்படி அம்பிட்டு பேரையும் பதற வைக்கிறது. இந்த வீடு அவங்களுக்கு கட்டுப்பட்ட வீடாக இருக்கணும். தப்போ சரியோ, இது வரைக்கும் எல்லா முடிவையும் அம்மா தானே எடுத்திருக்காங்க. நாமளும் கட்டுப்பட்டோம். அப்பா, இனிமேலும் நாம் அப்படி தானே கட்டுப்பட போகிறோம். ஜோதிக்கு கல்யாணம். சித்ரா, போய் ஜோதியை கூப்பிட்டு வா. அவ இன்னும் வரலங்க. இன்னும் வரலையா? தேனிக்கு பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல இருக்காளாம். ஐயோ, பலமா பெய்யுது. என்னாச்சு மேடம், இருட்டிருச்சு. பக்கத்துல தான் என் பாட்டி வீடு இருக்கு. மழை வேற ரொம்ப பலமா பெய்யுது. நம்ம போய் அங்க தங்கிட்டு காலையில எந்திரிச்சு தேடலாமா? சூப்பர் ஐடியா. போயிடலாமா? எங்க பக்கத்துல தான் இருக்கா? ஆமா, பக்கத்துல தான் சார். ரைட்டு, சரி, தங்கிட்டு காலையில போய் தேடுவோம் பாட்டிய. என்ன சொல்ற? அது அண்ணா. ஹலோ, சொல்லுண்ணா. எங்கம்மா இருக்கு? தேனியில இருக்கண்ணா. போடி நாயக்குன்னு ஒரு விளக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் பத்தி ஏதாவது தகவல் வந்ததா? இல்லண்ணா, யாரும் பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. அப்படியா? சரி சரி, நீ 2 வீலர்ல போயிருக்க. நைட்டு டிராவல் எதுவும் வேண்டாமா? நான் நம்ம கட்சிக்காரன் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்றேன். நல்ல 3 ஸ்டார் ஹோட்டல் தான். நீ அங்க ஸ்டே பண்ணிக்கோ. இல்லண்ணா, வேண்டாம். டேய், நைட் டைம்டா. தேனி பக்கத்துலலாம் கண்ணு மணி தெரியாம காரை வேகமா ஓட்டுவாங்க. இல்லண்ணா, அதுக்கு இல்ல, நான் ரிட்டர்ன் வரேன்னு சொல்லல. நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் போடி நாயக்கனூர் போய் பார்த்துட்டு வரலான்னு யோசிக்கிறேன். சரி, அப்பனா எங்க ஸ்டே பண்ணுவ? அது மறிக்குழந்தோட பாட்டி வீடு இருக்கு, அங்கேயே தங்கிக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா ஹோட்டலை விட ஃபேமிலி கூட இருக்கிறது கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல. என்னம்மா, முன்ன பின்ன தெரியாத ஆளு சேஃப்டின்னு சொல்ற. உனக்கு பாதுகாப்பா இருக்குமா? இல்லண்ணா, நான் ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கேன். பாதுகாப்பான ஆளோட பாதுகாப்பான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்னை பத்தி நீ கவலைப்படாதண்ணா. சரிம்மா, நீ பாத்துக்க, பத்திரம். ஏதாவதுன்னா ஃபோன் அடி. சரிண்ணா. சரி சரி, கிளம்பலாம். மறிக்குழந்த வண்டி எடு. போலாம் வாங்க. ஏறுங்க மேடம். பாட்டி, பாட்டி, வாமா மறிக்குழந்து. பாட்டி, நல்லா இருக்கியாமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. நான் நல்லா இருக்கேன். ஆமா, இது யாரு? எங்க மேடம் பாட்டி. அப்பா வேலை செஞ்சார்ல, லாயர் ஜெயராமன் சார், அவரோட பொண்ணு. அப்படியா? வணக்கம்மா. வணக்கம்மா. முன்னாடி போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. பக்கத்து வீட்டு போன் நம்பர் தான் உங்க அப்பாட்ட கொடுத்துருக்கேன். இல்ல பாட்டி, திடீர்னு ஒரு வேலை விஷயமா இந்த ஊருக்கு வந்தோம். சரி, அப்படியே உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏன் ஞாபகம் வந்ததை சொல்லலாமா? இப்ப பாரு, வந்த பிள்ளைகளுக்கு சோறு பொங்கி போட முடியல. நான் ஒருத்தி தான் இந்த வீட்டுல கிடக்கேன். கொஞ்சம் போல களிகண்டி சாப்பிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இருமா, உள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு. இல்ல இல்ல பாட்டி, இருங்க, பரவாயில்ல. நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். மேடம், பொய் சொல்லக்கூடாது. அதுவும் வயசானவங்க கிட்ட கண்டிப்பா பொய் சொல்லவே கூடாது. ஏய், என்ன பொய் சொல்லிட்டாவ? உண்மையதானே சொல்றா? பாட்டிமா,
ரொம்ப சங்கடப்படாதீங்க. நாங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். நீங்க இந்த 2 பிள்ளைகளை மட்டும் உள்ள படுக்க வச்சுக்கோங்க. நான் அப்படியே கொஞ்சம் காத்தாட வெளியில படுத்துக்கிறேன். இந்த பையன் உன் அண்ணனா? கிழிஞ்சது போ. அத்தை அத்தை பையன். ஓ முறை மாமனா? முறை மாமன் எல்லாம் கிடையாது, முறைக்கிற மாமன். பார்த்தா எப்படி தெரியுது? இவங்கெல்லாம் நமக்கு முறையும் கிடையாது, சொந்தமும் கிடையாது. சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ரெண்டு பேருக்கு சண்டையா? ஆமா பாட்டி. ஓ அப்படியா? புருஷன் பொண்டாட்டி கூட சண்டை வரத்தான் செய்யா. வந்த உடனே போயிடணும். ஐயோ பாட்டி, அவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஓஹோ, இன்னும் கல்யாணமே ஆகலையா? அதனாலதான் சண்டை வருது. சரிதான். இதுக்கு மேல நின்னோம்னா பாட்டி என்னத்தையா பேசிக்கிட்டே இருக்கோம். மறிக்கொழுந்து, நீங்க 2 பேரும் உள்ள போய் படுங்க. பாட்டி, நான் அப்படியே அங்க கட்டில்ல படுத்துக்கிறேன். குட் நைட். ரொம்ப நல்ல பையனா இருக்கான். நுனி மூக்குல கோவம் இருக்கு. கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். தெரியுமில்ல உனக்கு? தெரியும் பாட்டி. எதிரிக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு அவர்கிட்ட இருக்கு. அதை நான் நம்புறேன். ஆனா அவர் தான் நம்ப மாட்டேங்கிறாரு. இந்த புள்ள என்ன சொல்லுது ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் அதுதான் புரியல பாட்டி. நான் ஒன்னு யோசிக்கிறேன், அந்த கடவுள் ஒன்னு யோசிக்கிறாரு. சரி வா, உள்ள போய் முதல்ல படுத்து தூங்கலாம். வாங்க மேடம். ஒரு நிமிஷம். இந்தா பிடி. என்னது? பரோட்டா. அதான் இருந்துச்சுங்க. நான் மதியம் சாப்பிட்டேன், நீ தான் சாப்பிடல. அதான் அப்புறம் காலையில நீ பட்னியா போட்டான். இவன் கார்த்தி வந்து ஒரேடியா கெட்டவன்னு என்னத்தையா ஒன்று சொல்லிக்கிட்டு கிடப்ப. இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்தா பிடி. உங்ககிட்ட பணம் கம்மியா தானே இருந்துச்சு. இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு? சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு தான் அதை வாங்கிட்டு வரேன். எப்போ? மத்தியானமா? நான் தான் சாப்பிட்டுட்டு தான் பார்சல் வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன். நம்பாம பாக்குறவ. சும்மா பட்னியா கிடக்க நாங்கெல்லாம் லூசா? பார்சலை வாங்கிட்டு பிரிச்சு சாப்பிட்றத விட்டுட்டு சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இந்தா சாப்பிடு.
மனசுக்குள்ள ஒரு கார்த்தி இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன், மத்தவங்கள கேர் பண்றவன். அந்த கார்த்தியை நான் பார்த்திருக்கேன். ஐயோ, இங்க பாரு, நான்லாம் பொம்பளை பிள்ளைங்களோட பிறந்தவன். சும்மா ஏதோ பொம்பளை பிள்ளை பட்னியா கிடக்குதுன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். குட் நைட். ம் ம் ஒரு நிமிஷம். உங்க பாட்டியை நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்காம நல்லா சாப்பிட்டு தூங்கு. ம், அதெல்லாம் வைராகியமான பொம்பளை, அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. யோ, என்னையா கிளவி கிடைச்சிருச்சா? அண்ணே கிடைச்சிட்டாங்கண்ணே. ஆனா ஆனா என்ன? சொல்லவே ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. மனசை தைரியப்படுத்திக்கோங்க. எதுக்கு? அம்மா உயிரோடு இல்லைண்ணே, பொணமா தானே கிடைச்சிருக்காங்க. முகம்லாம் மீன் கடிச்சு அடையாளமே தெரியலண்ணே. ஏய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, வீட்டை விட்டு போய் கிணத்துல விழுந்துட்டாங்க போல இருக்கு. ஆமா, எதுக்கு இம்பிட்டு சோகமா வயலின் வாசிக்கிற? இல்லைண்ணே, சோகமா இருக்கப்ப முட்டா பயல, என் அம்மா செத்தப்பே நான் அழல, அந்த கிளவி செத்ததுக்கு நான் ஏன்டா அழணும்? இந்த பார், தெளிவா பேசு. அது ஜெயராமனோட அம்மா தான் எப்படா உறுதியா சொல்ற? அண்ணே, நீங்க சொன்ன டீட்டெயில் வச்சு தானே, புடவை கலரு, அம்மா ஒசரம், உள்ளங்கையில் இருக்க மச்சம், கண்டிப்பா அந்த அம்மா தானே. பாடி ஜிஹெச்ல தான் இருக்கு. சரி, ஜெயராமட்ட சொல்லிட்டியா? இப்போ சொல்லிடுறேண்ணே. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வை. சரிங்க.
என்னப்பா? அம்மாடி, நீ தனியா இருக்கியா இல்ல உன் பக்கத்துல கூட ஆளுங்க இருக்காங்களா? அப்பா கிச்சன்ல தான்ப்பா இருக்கேன். அப்பா, அம்மா, மகன் இவங்க 3 பேரும் ஹால்ல இருக்காங்கப்பா. 3 பேரா? அப்போ ஜோதி இன்னும் வீடு வந்து சேரலையா? அவங்க பாட்டிய கண்டுபிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்து சேருவாளாம். அதெல்லாம் இனி முடியாதுமா. கிழவியை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. அப்பா அந்த ஜோதி பெரிய கேடிப்பா. அவ கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவா. செத்தவளை எங்க போய் கண்டுபிடிப்பா? இவளும் சேர்ந்து செத்தாதான் மேல் உலகத்துல போய் கண்டுபிடிக்க முடியும். என்னப்பா சொல்றீங்க? உண்மையை தாமா சொல்றேன். கிழவி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிட்டா. போனா இப்ப நம்ம ஊர் ஜிஹெச் மார்ச்சரியில் தாம இருக்குது. இப்பதான் நம்ம எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணேன் சொன்னாப்ல. இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறமா மாமனார்ட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஹலோ சித்ரா, ஹலோ சித்ரா, ஹலோ 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 சித்ரா, ஹலோ அம்மாடி, ஹலோ ஹலோ ஹலோ. அப்பா என்னம்மா, நான் சந்தோஷமான விஷயத்தை தானே சொன்னேன், நீ ஒன்றும் பேச மாட்ற? அப்பா சந்தோஷத்தை சர்க்கரையை சாப்பிட்டு கொண்டாடுறேன்ப்பா. அப்பா என்னம்மா விஷயம் உண்மைதானே? செத்தது கிழவிதானே? ஏம்மா, நான் போய் இதில் போய் சொல்லுவேனா? நம்ம எஸ்ஐ தான் அடிச்சு சொல்றானே. நாகரத்னம் கிழவி கட்டிட்டு அதே புடவை, அதே ஒசரம், அதே கலரு. அவன் உள்ளங்கை மச்ச வரைக்கும் கரெக்டா சொல்றாமா? அப்பா கிச்சன்ல இருக்கிறப்பவா நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்? சந்தோஷத்துல கத்தி குதிக்க கூட முடியலப்பா. 18ஆம் படி கருப்பு உனக்கு 2 கடா வெட்டுறேன். அப்பா இந்த விஷயத்த நானே ஏன் வாயால இவங்க கிட்ட சொன்னாதான் எனக்கு திருப்தி. நீங்க போன் பண்ணிட வேண்டாம்ப்பா. சரிம்மா சரிம்மா, நான் பண்ணல. என்னங்க? ஐயோ, குரல்ல சந்தோஷம் அப்பட்டமா தெரியுதே. என்ன பண்ணலாம்? சித்ரா, இந்த சீன் உன்னோட சீன். சும்மா அப்படியே ஆஸ்கார் ரேஞ்சுக்கு நடிக்கணும். என்னங்க? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்?
என் குடும்பத்துக்கு இதை தாங்குற சக்தியை கொடு கடவுளே. சித்ரா, என்னாச்சுமா? எதுக்காக இப்படி அழற? அத்தை, நாம ஒண்ணு நினைச்சா சாமி ஒண்ணு நினைக்குது அத்தை. நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? மூச்சடைக்கிற விஷயமா இருந்தா கூட நான் பட்டுன்னு சொல்லிடுவேன். நம்ம பாட்டி இல்ல பாட்டி, பாட்டி செத்து போயிட்டாங்களாங்க. சித்ரா,